ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 6வது வசனம் வாசிக்கலாம். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து நம்மளுக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு என்ன கிடைச்சிருக்காது? மீட்பே கிடைச்சிருக்காது, பாவ மன்னிப்பே கிடைச்சிருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்க பாவங்களிலே இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழாவிட்டால் இன்னும் நம் பாவத்திலே இருந்து கொண்டிருப்போம், பாவம் மன்னிப்பு கிடைத்திருக்காது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு முழு ரட்சிப்பு எங்க பூர்ணம் அடைகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஒரு பரிபூர்ண ரட்சிப்பை மீட்பை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் நம்ம எழுந்திராவிட்டால், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலே இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டியிருப்பார்களே, இம்மைக்காக மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷர் பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. பக்கத்துல பசங்க, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் பேரானவராய் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். நாமும் ஆமென் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவருடைய மரணம் என்பது யதார்த்தமாக நடத்தப்பட்ட காரியம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்குறிக்கப்பட்டு வேதம் சொல்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இந்த பூமியை வானத்தையும் உண்டாகி அங்க ஆதாம் ஏவாள் பூமியை அவர் காரணங்களை கொடுத்து அவர்கள் பாவம் செய்வார்கள். இதனால் மனு குலத்துக்கு பாவம் வரும், மீட்பு வரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக நியமிக்கப்பட்ட எதற்காக? இந்த உலகத்திற்கு அவர் அன்பை வெளிப்படுத்தும்படியாக. தம்முடைய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனம் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாமே முன்குறிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. வேத வாக்கியங்களின்படி நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தார். வேத வாக்கியங்களின்படி அவர் உயிரோடு எழுந்தார். எல்லாம் முன்குறிக்கப்பட்ட ஒன்று, யதார்த்தமாக நடந்த காரியங்கள் கிடையாது. ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுவார்கள். இதனால் மனுக்குலத்துக்கே பாவமும் மரணமும் சாபம் வந்துடும். அவரே வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக வேத வாக்கியங்கள் படி மரித்து அடக்க பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எல்லாம் சொல்லுங்க பகல பார்த்து, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள் படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்க பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள் படி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார்.
வேத வாக்கியங்கள் படி. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க, இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கீங்க. அதிகாலை வேலையில் கை விட்டுருங்க. அதிகாலை வேலையில பாட்டி கை விட்டுருங்க. அதிகாலை வேலையில் நீங்க ஜபத்திலையும் வந்து கொண்டிருக்கீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆயிருக்கலாம், 30 வருஷம் ஆயிருக்கலாம், இல்லை ஒரு சிலர் முன்னோர்கள் காலத்தில் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நாம் இப்போ ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் உலகத்தோடு முன்பாக அடிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டி 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நம்மளுக்கு பெரிய மீட்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பெரிய நித்திய வாழ்வை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. முடிவு ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். எல்லாம் கர்த்தா கவனிங்க. பிசாசானவன் நினைக்கிறான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவரை அடித்து கொலை செஞ்சு சிறையா போயிடுச்சு முடிஞ்சு நினைக்கிறான். ஆனால் அங்கே நமக்காக ஒரு பலியாகி எல்லாருக்கும் ஒரு பெரிய மீட்பையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் இங்கே இல்லை. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இதோ மரித்தேன், சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன். இதோ மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவர்களாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உம் ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவர் இயேசு நமக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். சொல்லமா? மரணத்தை ஜெயித்த மன்னவர் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. ஜெயம் எடுத்தாருங்க. அந்த ஜெயம் தான் உயிர்த்தெழுந்தாரு. அந்த ஜெயம் அவருக்கு மாத்திரம் இல்லை, அது எனக்கும் ஜெயமா இருக்கிறது. உயிரோடு எழுந்தது அது என்னுடைய வாழ்வுக்கு ஜெயமா இருக்கிறது. அது எனக்கு ரட்சிப்பா இருக்கிறது. அது எனக்கு மீட்பா இருக்கிறது. அது எனக்கு பாதுகாப்பா இருக்கிறது. உயிரோடு எழுந்தது முதல் சுவிசேஷத்தை யாருக்கு அறிவித்தார்கள் சொல்லுங்க பார்க்கலாம்? பெண்களுக்கு தான் அறிவித்தாங்க. யாருக்கு அறிவித்தாங்க? பெண்களுக்கு தான் அறிவித்தாங்க. முதல் பாவத்தில் விழுந்தது யாருங்க? யாரு? ஆதாம். ஏவாள் என்ன பண்ணாங்க? அந்த பழத்தை சாப்பிட்டு கணவனுக்கு போய் கொடுத்துட்டாங்க. முதல் பாவத்தில் விழுந்தது அந்த பெண்கள் மேல அந்த பாவம் சாபம் இருந்தது. முதலாவது சுவிசேஷம் உயிர்த்தெழுந்த முதல் நற்செய்தியை தேவதூதர் மூலமாக பெண்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. எத்தனை சொல்றீங்க? அந்த தலையெழுத்தும் கையெழுத்து கர்த்தர் மாற்றி போட்டார். அதே மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 1 படிச்சு பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனாள் மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையிலே பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லையை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு சத்தனவை போல் விழுந்தார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. முதல் நற்செய்தியை தேவ தூதர்கள் மூலமாக பெண்களுக்கு தான் அறிவிக்கப்படுகிறது. நற்செய்தி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தது ஒரு நற்செய்தியா இருக்கிறது. நமக்காக மரித்தது ஒரு நற்செய்தியா இருக்கிறது. உயிரோடு எழுந்து அவர் ஜீவிக்கிறார் என்று சொல்வது அது பெரிய நற்செய்தியா இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் உயிருள்ள தெய்வம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மளுடைய பாடுகளையும் உணர்வுகளையும் நம்மளுடைய துக்கங்களையும் நம்மளுடைய கண்ணீர்களையும் அவர் நம்மளை துடைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உயிரோடு எழுந்து அவர் ஜீவிக்கிறார். அவர் நமக்குள்ளாக ஜீவிக்கிறார்.
அவர் இங்கே இல்லைங்க. அவர் நீங்கள் சுடுகாட்டில் பார்க்க வேண்டிய ஆள் கிடையாது, உங்களுக்குள்ளாகவே இருக்கிறார். நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா? அவர் உங்களோடு உயிரோடு இருக்கிறார். நீங்கள் நடக்கிறீங்களா? அவர் நம்மளோடு கூட நடக்கிறார். அவர் நம்மளை நாம் பார்க்குறோமா? அவர் நம்ம மூலியமாக இந்த உலகத்தை பார்க்கிறாரு, நம்ம மூலியமாக செயலாற்றுகிறாரு. அதுதான் வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. முதல் காரியத்தை அங்கே சொல்கிறாங்க, தூதன் ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள். பக்கத்தில் பசங்க பயப்படாதிருங்கள். கையை பிடிச்சி சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். புகழ் கை பிடிச்சி சொல்லுப்பா, பயப்படாதுங்க, பயப்படாதீங்க. காலை வேலையில் நீங்கள் பயப்படாதீங்க. எதிராமல் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் கேட்காமல வருகிறது என்னென்றால் இந்த பயமும் இந்த கவலை தான். முதல் காரியத்தை சொல்கிறார், நீங்கள் பயப்படாதீங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அந்த செய்தி கேட்ட உடனே அவர்கள் சும்மா இல்லை, வேகமாக ஓடுகிறார்கள், சீக்கிரமாக அவர்கள் ஓடுகிறார்கள். எதிர்பிராமன் சொல்றீங்க, வேகமாக ஓடுகிறார்கள், அவர்கள் சீக்கிரமாக ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். 7 வசனம் படிச்சு பாருங்க. 7 வசனம் படி. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். ஆமென். அவர் என்ன பண்ண சொல்றார்? சீக்கிரமா போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்க. எதிராமன் சொல்றீங்க, சீஷர்களுக்கே கிடைக்காத பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் பெண்களுக்கு தான் கர்த்தர் கொடுத்தார். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். எந்த ஏவானால ஆமென் பாவமும் பாவத்தினால் மரணம் பிரவேசித்ததோ அவருக்கு மேல் இந்த பெண்கள் மேல் இந்த நிந்தியம் தலையெழுத்தை கர்த்தர் மாற்றி ஆமாம் அந்த பெண்களை தான் கர்த்தர் சுவிசேஷத்தில் கர்த்தர் பயன்படுத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாள் வரும்போது நம்மளை எல்லாரும் நம்மளை பிரகாசிக்க பண்ணுவாரு, நம்மளை வெளிப்படுத்துவாரு. அவர் உயிரோடு எழுந்து வெளிப்படுத்துவது போல நம்மளுடைய ஊழியத்தின் கர்த்தர் இன்னும் வெளிப்படுத்துவார். ஊழியத்தின் வேகத்தை இன்னும் அதிகரிப்பார், ஊழியத்தின் எல்லைகளை இன்னும் விரிவுபடுத்துவார். கரங்களை தட்டி மகியம் பார்த்து எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? டெய்லி வந்து பிள்ளைகள் வந்து அழகாக மியூசிக் கற்றுறாங்க, டெய்லியும் ஜெபம் பண்ணுறாங்க. இந்த பிள்ளைகள் ஆமென் நம்ம இருக்கிற பிள்ளைகளை இருக்கிற ஆத்துமாக்களை கிறிஸ்துக்குள்ளாக நல்வழியில் நடத்தி போகும் பொழுது இன்னும் அநேக பிள்ளைகளையும் அநேக குடும்பங்களை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எது பேராமல் சொல்றீங்க? இருக்கிறது நம்ம பறக்கிறது ஆசைப்படுறது கிடையாது. கர்த்தர் ஆண்டவருக்காக செய்கிற அந்த ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அது வெளியேற பெற்றது. அது நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம எதிர்கால வாழ்க்கைக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று செயல்படுகிற செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் அது வெளியேற பெற்றது. அந்த சீஷர்கள் அந்த பெண்கள் சும்மா இல்லை, அவர் சீக்கிரமாக ஓடுகிறார்கள். சீக்கிரமாக ஓடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார், அவர் மரித்தோடு உயிரோடு எழுந்து விட்ட நற்செய்தியை சீஷர்களுக்கு போயிட்டு வேகமாக போய் அறிவிக்கிறாங்க. நம்ம அமைதியாக இருக்கிற காலங்கள் கிடையாது, வேகமாக சீக்கிரமாக அறிவிக்கிற நாட்களாக இருக்கிறது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும், பின்புதான் முடிவு வரும். சீஷர்களுக்கு போய் அறிவிக்கிறாங்க, எல்லாரும் போயிட்டு உலகம் முழுவதும் பிரஸ்தாபப்படுத்துகிறாங்க. நம்ம இந்திய தேசத்தில் வந்த ஒரு சீஷன், அவர் பேர் என்ன பேருங்க? தோமா. அதான் வந்து நம்ம சாந்தமில் ஒரு உடல் இருக்க சொல்கிறாங்க. நம்மளுடைய எங்கள் அம்மா சொன்னாங்க, அவங்க மயிலாப்பூர்ல பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க, எத்தனை வயசு ஆகுது உனக்கு? 57-58 வயசு இருக்கும். நாங்கள் சாந்தம் சர்ச்சில் போய் பார்த்தோம். பார்க்கும்போது அந்த பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சு அது பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கல்லாரத்து மணல் அப்படியே இருக்குது, அப்படியே அந்த முள்ளுக்காம்பு செடி கொடுக்குது, மரங்கள் அப்படியே இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட எங்கள் அம்மா பார்க்கும்போது அப்படியே இருந்துச்சான், ஒரு 50-60. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்னாடியே அவர் சென்னை பட்டணத்தில் அவர் வந்தார் என்றால், சென்னை பட்டணம் கிராமத்தில் ரொம்ப பெரிய சின்ன கிராமமாக இருந்திருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அந்த பட்டணத்தில் வந்து ஆமாம் நம்ம இந்தியா முழுவதும் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக சுவிசேஷம் அறிவித்து தமிழ்நாட்டில் மறிச்சதுனால சென்னை பட்டணத்தில் இவ்வளோ ஆசீர்வாதமாக பட்டணமாக கர்த்தர் மாற்றி வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான எதுவுமே இந்த உலகத்தில் ஆமாம் பட்டணங்களில் பெரிய பட்டணமே நம்ம சென்னை பட்டணம் சொல்கிறாங்க. ஆசியாவிலே பெரிய பீச்சு வந்து மெரினா பீச்சு தான் சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக பட்டணமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சின்ன சாதாரணமாக ஒரு கிராமம் போல தான் வந்திருக்கிறோம். அந்த சீஷர்கள் வந்து இங்கே சொன்னதுனால உங்களுக்கும் எனக்கு பெரிய ரட்சிப்பை மீட்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சீக்கிரமாய் ஓடி எப்படி அந்த சீஷர்கள் கிட்ட போயிட்டு
பெண்கள் அறிவித்தார்களோ அதே போல சீக்கிரமாக சீஷர்கள் ஓடி உலகமெங்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிவித்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. சுவிசேஷம் நம்ம இருந்த கடமையும் கடனாயிருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுவிசேஷம் என்பது சுவிசேஷம் நம்மேல் விழுந்த கடனா இருக்கிறது, கடமையா இருக்கிறது. எது பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சீக்கிரமா ஓடி பயத்தோடும் அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்கள் எடுத்து அறிவிக்க ஓடினார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓடுறாங்க பாருங்க, ஆண்டோட அன்பை அறிவிக்கும்படியாக. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19 வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வசனம் இருக்கு பாருங்க. எபேசியர் 1:19 வாசிங்க. நான் படிக்கிற பாருங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே என்ன பண்ணாரு? தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி, எங்க எழுப்பினாரு? மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்த வல்லமை அது நமக்குள்ளாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க சாதாரண ஆள் கிடையாது, நீங்க வல்லமுள்ள ஆனவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மரித்தோரை எழுப்பினருடைய அந்த வல்லமை அது நமக்குள்ளாக இருக்கிறது என்றே பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான அவர் நாமத்தை உயர்த்தத்தக்கதாக அவர் உன்னதங்களிலே தம்முடைய வலது பரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவருடைய நிறைவாக சரீரமான சபைக்கு அவரே எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தரினார். தீவிரமா சொல்றீங்க, எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். பக்கல்பா சொல்லுங்க, எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நம்ம நிரப்புகிற தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாவற்றாலும் எல்லாவற்றையும் நம்ம நிரப்புகிற தேவன். எப்படி நிரப்புவான்னு தெரியாது, எல்லாவற்றாலும் நம்ம நிரப்புவாரு. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாவது தான் கர்த்தர் நிரப்பினாரு. ஒரு கூட எண்ணெய் தான் எலிசா காலத்துல அந்த அம்மாவையும் கர்த்தர் நிரப்பினாரு. எல்லாவற்றாலும் எல்லா நேரத்திலும் கர்த்தர் நிரப்புகிற தேவனாகவே இருக்கிறார். அவர் நிரப்புகிற தேவன், நாம் நிரம்பி வழிகிற பிள்ளைகள். எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, அவர் நிரப்புகிற தேவன், அவர் பெருக்கத்தின் தேவன். நான் பெருக்கத்தின் பிள்ளைகள், நான் குறைவாகுவதில்லை, நான் நிறைவாக இருப்பேன். நிரப்புகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். குறைவைகள் நிறைவாக்குற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உயிர் தெழுந்த வல்லமை என்னோடு கூட இருக்கிறது. நான் சாதாரண ஆள் கிடையாது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அழகும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். சொல்லமா, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? அல்லேலூயா. நம்மளுடைய எதிரி பெருக பெருக நம்ம பந்தி அளவும் கர்த்தர் பெருக செய்வார். என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி ஒளிகிறது. பகல் பாசங்களே, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் என்னோட கூட இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நம்மளை நிரப்புகிற தேவன், நிரப்புகிற தேவன். ஆண்டவருக்காக நம்ம எதிராக சாதிக்கணும் பாருங்க. ஆண்டவருக்காக அவருக்காக எதிராக சாதிச்சுட்டு நம்மளுடைய காலங்கள் கடந்து போனாலும் எதிர்கால சந்ததிகள் நம்மளுடைய பேரை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். எதை பேராம சொல்றீங்க? ஆண்டவருக்காக நான் என்ன செய்வேன்?
ஆண்டவருக்காக நான் இதெல்லாம் செய்வேன், என்ன சாதிப்பேன். எத்தனை பேர் நாம சொல்றீங்க ஆண்டவருக்காக நீங்க எதனா சாதிச்சிங்கன்னா ஆமாம் நம்மளோட பேரை அடுத்த தலைமுறையை கர்த்தர் கடத்த செய்வார், பேரை பெருமைப்படுத்துவார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன் அவர் நம்மளோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அநேக வசனங்கள் இருக்குது பாருங்க, எடுத்து என்னோட கூட வாசிங்க. ஆமென். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அருமையான வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியான நான் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் பக்கத்தில் பாசுங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் சொல்லுங்க அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்காக தகுதியாக இருக்கும்படிக்கு சொல்லுங்க அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. நான் அவரோடு கூட மரித்து விட்டேன், என்னுடைய பாவம் மரித்து விட்டது, என்னுடைய சாபங்கள் மரித்து விட்டது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவோடு கூட நான் பிழைத்திருக்கிறேன். அவரோடு கூட நான் மரித்தது போல அவரோடு கூட நான் பிழைத்திருக்கிறேன். அவரோடு கூட நான் மரித்தது போல அவரோடு கூட நான் பிழைத்திருக்கிறேன். நீங்கள் மரித்தீங்களா? நான் மரித்திருக்கிறேன். என்னுடைய பாவம் மரித்து விட்டது, என்னுடைய சாபம் மரித்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அனுதினம் மறிக்க வேண்டும், அனுதினம் நான் பாவத்துக்கு மறிக்க வேண்டும், அனுதினம் நான் சாபத்துக்கு மறிக்க வேண்டும். அல்லேலூயா. இனி நான் உலகத்துக்குரியவன் கிடையாது, நான் கிறிஸ்துக்குரியவர்களாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்து என்னோடு கூட அவர் என்னை உயிர்ப்பிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நான் என்னுடைய பாவம் மறித்து விட்டது, என்னுடைய சாபம் மறித்து விட்டது, என்னுடைய வியாதி மறித்து விட்டது. அவர் உயிரோடு எழுந்தும் பொழுது நானும் அவரோடு கூட உயிரோடு எழுந்து அவருடைய மகிமையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய கனத்தையும் அவருடைய சுகத்தையும் அவருடைய நீதியும் நான் பெற்றுக்கொண்ட பாத்திரமாக இருக்கிறேன். எத்தனை சொல்றீங்க? அவர் உயிர் தெராவிட்டால் நாம் பாவியா இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் மரிச்சிட்டோம், நான் எல்லாவற்றையும் குப்பையாக பார்க்க போகிறேன். ஆண்டு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஆண்டு கொடுக்க வேண்டிய தாளந்தை எனக்கு என்னதான் கோடிக்கணக்கில் எந்த இடத்துல கொடுத்தாலும் அது எல்லாம் நான் குப்பையாக பார்க்கிறேன். எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்க? குப்பையாக பார்க்கிறேன், குப்பையாக பார்க்கிறேன். ஆண்டு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் ஆண்டு கொடுக்க வேண்டிய தாளந்தையும் ஆண்டு கொடுக்க வேண்டிய அந்த காரியத்தை நீங்கள் மற்ற இடத்துல கொடுத்தீங்கன்னா அது குப்பையாக இருக்கிறது. நாம் அவரோடு கூட மரித்து விட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம், நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனைகளையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். பக்கத்தில் சொல்லுங்க, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் வெற்றி சிறந்தார். எனக்கு வெற்றி கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் நமக்கு வெற்றி சிறக்க செய்திருக்கிறார். என் தலையெழுத்து இவ்வளவுதானா, என் தலையெழுத்து இப்படி தான் போயிடுச்சா? நிறைய பேர் மாணவிகள் சொல்றாங்க, என் தலையெழுத்து இங்கே வந்து மாட்டீங்கன்னு. என்ன சிங்கப்பூரில் கேட்டாங்க, ஜப்பானில் கேட்டாங்க, அங்கே கேட்டாங்க, இங்கே கேட்டாங்க, இங்கே வந்து உங்ககிட்ட மாட்டீங்கன்னு. தேவன் சொல்லுங்க, என் தேவன். கோபி சொல்லுப்பா, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் கோடீஸ்வரனா தரித்திரனா? கிறிஸ்து உள்ள இருக்கார், கோடீஸ்வரர் நமக்குள்ள இருக்காரு. நான் தான் கோடீஸ்வரன். விசுவாசம் சொல்லுங்க, நான் கோடீஸ்வரன். எதுவிடாம சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தெய்வம் அவர் எனக்குள்ளாக இருக்கிறாரு. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் மேலே ஆசீர்வதித்திருக்கிறார். நான் சாதாரண ஆளே கிடையாது. எனக்கு எதிரடியாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்து கருத்தில் மாற்றி போட்டார், எல்லா தலையெழுத்து கருத்தில் மாற்றி போட்டார். இனி நான் வந்து பாவி கிடையாது,
இனி நான் குற்றவாளி கிடையாது, இனி நான் தரித்திரம் கிடையாது, இனி வியாதி உள்ளவன் கிடையாது. எனக்கு எதிரடியாகவும் கட்டளையாக இருந்த நமக்கு இருந்த எல்லாம் கையெழுத்தையும் குலைத்து அதை நடுவிராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல கர்த்தர் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி எனக்கு நம்ம கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனி நான் அடிமைத்தம் கிடையாது, ராஜரீக ஆசாரியர் கூட்டமாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். இனி நான் அடிமை கிடையாது, நான் ராஜரீக ஆசாரியர் கூட்டமாக இருக்கிறேன். பெண்கள் மேல் இந்த எல்லாம் கையெழுத்தி கர்த்தர் நம்மளுக்கு மாற்றி போட்டார். அல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். ஆதாம் ஏவாளும் சாப்பிட்டதுனால அங்க பாவம் வந்தது. அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் சாப்பிட்டதுனால நம்மளுக்கு வருகிறது நித்திய ஜீவன். அங்கே சாப்பாடு தான் விஷயம், இங்கே சாப்பிடுவதுதான் நம்ம நித்திய ஜீவன். எல்லாம் தலையெழுத்து கையெழுத்து கர்த்தர் மாற்றி போட்டார். மரணத்தை கர்த்தர் மாற்றி போட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடைசி சத்துரு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் நீங்க உழுந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் உழுந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம 4 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாம புதிதாய் ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். எதிராம சொல்றீங்க, நம்ம கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். என்னுடைய பாவத்தை நான் அடக்கம் பண்ணிட்டேன். எல்லாரும் அறிக்கை செய்யலாங்களா? கரங்களை உயர்த்தி என்னுடைய பாவத்தை எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. என்னுடைய பாவத்தை அடக்கம் பண்ணிட்டேன். என்னுடைய சாபத்தை நான் அடக்கம் பண்ணிட்டேன். என் முன்னோர்கள் செய்த எல்லா ரத்த பலிகளையும் நான் அடக்கம் பண்ணிட்டேன். எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய வியாதியை நான் அடக்கம் பண்ணிட்டேன். என்னுடைய தரித்திரத்தை நான் அடக்கம் பண்ணிட்டேன். என்னுடைய மீறுதலை நான் அடக்கம் பண்ணிட்டேன். நான் அடக்கம் பண்ணிட்டேன். கிறிஸ்துவோடு கூட நான் உயிர் தெளிந்து விட்டேன். கரங்கள் தட்டி மையப்படுத்துங்க. நான் புதிதான் ஜீவனுடையவளாக இருக்கிறேன். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. மேலும் பிதாவின் மகிமையினால கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினால கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறேன். எதிராமன் சொல்றீங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்திற்கு ஊழி செய்யாதபடிக்கு பாவம் சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறோம். எதிராமன் சொல்றீங்க. என் மாம்ச ஆசை இச்சைகளை நான் சிலுவையில் அறிந்திருக்கிறேன். என்ன சொல்றேன்? என் மாம்ச ஆசை இச்சைகளை நான் சிலுவையில் அறிஞ்சிருக்கிறேன். இந்த ஆசை தான் எல்லா பாவத்திற்கும் காரணமாக இருக்கிறது. எதிராமல் சொல்கிறீங்க. ஒன்று வாங்கினா ஒன்று வாங்கணும். ஆமாம், ஒன்று வாங்கினா ஒன்று ஆசை வருது. என் மாம்ச ஆசை இச்சைகளை நான் சிலுவையில் அறிந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து என்னோடு கூட பிழைத்திருக்கிறார். நான் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன். நான் கிறிஸ்துவோடு நான் எழுந்திருக்கிறேன். என்னுடைய பாவம் சாவம் வியாதி எல்லாவற்றையும் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட எழுந்து நான் புதிய ஜீவனுடையவராக இருக்கிறேன். நான் புதிய மனுஷனாக இருக்கிறேன். நான் பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். இனி நான் பாவி அல்ல, நான் நீதிமானாக இருக்கிறேன். இனி நான் தரித்திரன் அல்ல, நான் ஐஸ்வரனாக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு மரணம் வந்தாலும் கூட நான் மரிப்பதில்லை. என்னுடைய சரீரம் தான் மரிக்கிறது. என்னுடைய ஆவி பரலோகம் போகிறது. அதான் வேதமாக சொல்கிறது. நித்திரை அடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த பூமியில் கண்ணை மூடும்போது பரலோகத்தில் எல்லாம் சொல்லுங்க. இந்த பூமியில் கண்ணை மூடும்போது பரலோகத்தில் அப்போனா நம்ம இறக்குறோமா? கிடையாது. இங்கே கண்ணை மூடி இந்த சரீரத்து தான் வயசாகுது. ஆனால் பரலோகத்தை கண்ணை திறப்போம். இந்த காக்கெல்லாம் தூணி வந்து அந்த ஒதுங்கி மரத்தை விதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒதுங்கி மரத்தை விதை, இந்த பூர்ச மரத்தை விதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குங்களா? அந்த விதை பார்த்தீங்கன்னா அந்த காக்கா இருந்து போட்டுச்சுன்னா அங்கேருந்து அந்த விதையிலேருந்து ஒரு குருத்து வெளியே வரும், ஒரு செடி. அது மேலே இருக்கிற ஓடு அப்படியே பிரியும். பார்த்துருக்கீங்களா இல்லைங்களா? மேலே இருக்கிற ஓடு என்ன பண்ணுது? அப்படியே பிரியுது, உள்ளேருந்து வருது. அதுபோல் தான் நம்மளோட சரீரம் மேலே இருக்கிற ஓடு பிரிஞ்சு உள்ளுக்கிற ஆவி பரலோகத்து போகிறது. எதிராம சொல்றீங்க. இனி நமக்கு மரணம் என்ற காரியங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டார் என்று வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வசனத்துக்கு பாருங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலாக்கப்பட்டிருக்கிறானே,
ஆகியால் கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட என்று நம்புகிறோம். மரித்தோர்ந்து எழுந்த கிறிஸ்து இனி மறுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க. பக்கல் பா சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. அப்படியே கையை தட்டி சொல்லுங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் சொல்லுங்க, உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. மரித்திருக்கிறோம், நாம் பிழைத்திருக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், நாம் மரித்திருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம். பாவத்துக்கு மரித்திருக்கிறோம், நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். பாவத்துக்கு மரித்திருக்கிறோம், நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். தரித்திற்கு மரித்திருக்கிறோம், ஐஸ்வர்யத்துக்கு நாம் பிழைத்திருக்கிறோம். வியாதிக்கு மரித்திருக்கிறோம், சுகத்துக்கு பிழைத்திருக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவோடு கூட நான் உயிர் தெளிந்து விட்டேன். அவரோடு கூட அடக்க பண்ணப்பட்டு விட்டேன். அவரோடு கூட உயிர் தெளிந்து விட்டேன். புதிய ஜீவன் உடையவராக இருக்க வேண்டும். நம்ம கிறிஸ்துவர்களாக வாழும்படியாக அழைக்கப்படவில்லை, கிறிஸ்துவ உடையவர்களாக வாழும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், நம்ம கிறிஸ்துவர்களாக வாழும்படியாக அழைக்கப்படவில்லை, கிறிஸ்துவ உடையவர்களாக வாழும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த பீலையாம் சபிக்கும்படியாக வரான். ஆண்டு சொல்றாரு, இந்த ஜனங்களை சபிக்காத, இந்த ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவனுக்கு தெரியுது, வெளியிருந்த ஆளுக்கு தெரியுது, இந்த ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இந்த ஜனங்களை மீட்கப்பட்டவர்கள். உள்ளகிற ஆள் சொல்றான், எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு இறைச்சி இல்லை, எனக்கு தண்ணியில பிழைப்பு கொண்டு இருக்கிறான். வெளியிருந்த பார்க்கிறவர்கள் நம்மளை எப்படி தான் பார்க்கிறார்கள்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மீண்டும் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கருத்து பார்க்கிறா, மற்றவங்க பார்க்குறாங்க. நீங்கள் பரிசுத்தவங்களாக மற்றவங்க பார்க்குறாங்க. நீங்கள் நீதி உள்ளவர்களாக மற்றவங்க பார்க்குறாங்க. நம்மக்கிட்ட நீதி இருக்கிறதா, நம்மக்கிட்ட பரிசுத்தம் இருக்கிறதா, நம்மக்கிட்ட அன்பு இருக்குதா என்று நீங்கள் நிதானித்து பாருங்க. நம்ம உள்ள புலம்பி கொண்டு இருக்கிறோமா? இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆமாம் பிலேயாம் சொல்றான், இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்ட ஜனங்கள் கிடையாது, இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இந்த கூடுகளை அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் சபிக்கப்பட்ட ஜனங்கள் கிடையாது, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் சுகத்தில் வாழ்வில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனா அது தெரியாம நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியல, சாப்பாட்டுக்காக புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்க பண்ணப்பட்டு விட்டோம் என்று வேதம் சொல்கிறது. ஆவியார் நினைப்பட்டிருக்கிறதா ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். பக்கத்தில் பாசுங்க, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? என் ஆசை இச்சைகள் நான் சிலுவையில் அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் ஆட்டு விட்டேன், கிறிஸ்துவோடு கூட நான் அடக்க பண்ணப்பட்டு விட்டேன், கிறிஸ்துவோடு கூட உயிர் தெளிந்து விட்டேன். அவருக்காக எல்லாவற்றையும் நான் விட்டேன். என் பாவம் கண்கள் மரித்து விட்டது, என் பாவம் செய்கிற கைகள் மரித்து விட்டது, பாவத்துக்காக ஓடுகிற கால்கள் மரித்து விட்டது, பாவத்தை சிந்திக்க வைக்கிற சிந்தனைகள் மரித்து விட்டது. இனி கிறிஸ்து சிந்தையே எனக்குள்ளாக உண்டாக கடவுது. கிறிஸ்து என் சரீரத்திலே இனி மகிழ்ப்படுவா. என்னுடைய ஆவயங்களே நீதியின் ஆயுதங்களாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்திபிடாமல் சொல்றீங்க, என்னுடைய ஆவயங்களே நான் நீதியின் ஆயுதங்களாக நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் கை பாவத்துக்கு நேராக ஓடாது, என்னுடைய கண் பாவத்துக்கு நேராக பார்க்காது, என்னுடைய கால்கள் பாவத்துக்கு நேராக ஓடாது. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன். நீங்க சாதாரண ஆள் கிடையாது, நீ சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிற. நாம எல்லாருமே சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவோடு கூட பிழைத்து இருக்கிறோம்.
என் கண் மரித்து விட்டது, பாவத்தை பார்க்கிற கண் மரித்து விட்டது, பாவத்தை வார்த்தைகளை கேட்கிற காரியங்கள் மரித்து விட்டது, பாவமான வார்த்தைகளை பேசுகிற என் வாயின் வார்த்தைகள் மரித்து விட்டது, கிறிஸ்துவோடு கூட நான் பிழைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அது ரோமர் 8ஆம் அதிகாரம் நீங்கள் 11ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வசனம் இருக்குது பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் பாருங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரோட ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பக்கத்தில் சொல்லுங்க, அன்றியும், சவுண்டா சொல்லுங்க, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். சொல்லமா, அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். சாவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் சாவாமை அணிந்து கொள்ளும். பயமில்லையே, பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தா இயேசு ஜெயமெடுத்தா. பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தா இயேசு ஜெயமெடுத்தா. மரணத்தை ஜெயித்த மன்னவர் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். எது விடாம சொல்றீங்க? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் உள்ளது, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனே தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாக ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால அடிமைத்தனத்து உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? மரண பயம் நம்மளுக்கு இருப்பது இல்லை. டாக்டர்கள் எது வேணா சொல்லலாம், ரிப்போர்ட்டுகள் எது வேணா சொல்லலாம், ஆமாம் டெஸ்ட் எது வேணா சொல்லலாம், மரண பயம் எனக்கு இருப்பது இல்லை. மரண பயம் எனக்கு இருப்பது இல்லை. மரண பயம் எனக்கு இருப்பது இல்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அறிக்கை செய்யுங்க, மரண பயம் எனக்கு இல்லை, மரண பயம் எனக்கு இல்லை, மரணம் மேற்கொள்ள முடியாது, எனக்காக கர்த்தர் மரித்து விட்டார். மரணத்துக்கு அதிபதியான சாத்தானை தமது மரணத்தினாலே கர்த்தர் அழித்து விட்டார். ஜீவ காலமெல்லாம் மரண பயம். ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, எத்தனை பேர் மரண படுக்கையோடு வேதனையோடு கஷ்டத்தோடு ஒரு ஹாஸ்பிட்டலில் வாழ்வை பார்த்தா தெரியும். ஆண்டவர் நம்மளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கை கால்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல சுவாசிக்கிற சுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று, ஓ நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி ஆண்டவர். ஒரு நிமிடம் எழுந்து நின்று, இல்லையே பாபா பாபா பா இயேசு ராஜாவே மக்கு நன்றி அப்பா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவார செய்யில் தீரச் செய்ய தருவா. சொல்லமா, கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மாவார செய்யில் தீரச் செய்ய தருவார். ஓ நாத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டி போக்கி நிப சொல்லி நடு நின்று நீக்கி. சொல்லலாம், நுகத்தடி விரல் நீட்டி போக்கி நிப சொல்லி நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே,
உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், தொடர்ந்து துதி செய் மனமே. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மரணத்துக்கு அதிபதியான சாத்தானே தமது மரணத்தினால் அழிக்கும்படியாக ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்தவர்கள் யாவரையும் கர்த்தர் குணமாக்கினார். அதுக்காக தான் வந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்ம ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியேறமாக்கினார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியேறமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இனி நாம் மரிப்பதில்லை, நாம் நித்திரை அடைந்திருக்கிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. கடைசி எக்காலம் தொனிக்கும், மரித்தவர்கள் எல்லாரும் எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. சகோதரரே, இதோ ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாகவும் எழுந்திருப்பார்கள். நாம மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அறிக்கை செய்யுங்க. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவரோடு கூட அடக்க பண்ணப்பட்டு விட்டோம். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறோம். அவரோடு கூட நாம் உயிரோடு எழுந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறோம். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறோம். அவரோடு கூட அடக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்கிறோம். புதிய ஜீவன உடையவர்களாக நம்மளுடைய பாவங்கள் மரித்து விட்டது. நம்மளுடைய சாபங்கள் மரித்து விட்டது. நம்மளுடைய பாவங்கள் மரித்து விட்டது. நம்மளுடைய அக்கிரமங்கள் மரித்து விட்டது. நம்மளுடைய வியாதிகள் மரித்து விட்டது. நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அந்த பெண்கள் எல்லாம் ஓடுகிறார்கள். முதல் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு ஓடுகிறது போல நாம் இந்த நாட்கள் ஓடுவோம். இந்த நாட்கள் கிறிஸ்துக்காக வாழுவோம். கிறிஸ்துக்காக ஓடுவோம். கிறிஸ்துக்காக வாழுவோம். கிறிஸ்து சித்தத்தை நாம் நிறைவேற்றி முடிப்போம். கர்த்தர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். நம்மளும் அவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்கிறோம். இதோ மரித்த சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். சதா காலம் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபினால் மூடிக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நாம் திருவிருந்துக்காக ஆயத்தமாக